வீரக்கலை தென்னிந்திய சிலம்பு கலைக்கூடம் சார்பில் தமிழ்நாடு ஆடவர் மற்றும் மகளிருக்கான சிறப்பு சிலம்ப போட்டி சென்னை கொட்டிவாக்கத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. சீபா ஆதித்தனாரின் பிறந்தநாளை முன்னிட்டு பெருமாள் ஆசான் பாசறை மற்றும் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பெருமாள் பாசறை வீரக்கலை தென்னிந்திய சிலம்பம் கலைக்கூடம் இணைந்து தமிழ்நாடு ஆடவர் மற்றும் மகளிருக்கான சிறப்பு சிலம்ப போட்டி சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள ராமச்சந்திரா பப்ளிக் பள்ளியில் நடைபெற்றது. இப்போட்டியை இந்திய சிலம்பம் கூட்டமைப்பு தலைவர் பெருமாள் தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு வேல், கம்பு, சுருள், ஸ்டார், ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு சுழற்றி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், நியூஸ் 7 தமிழ் இயக்குனர் வேல்முருகன், நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிமாளன சங்க தலைவர் ஆனந்த்ராஜ் நாடார், ராமச்சந்திர பப்ளிக் பள்ளி செயலாளர் தாமஸ் நாடார், தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் கலந்து கொண்டனர். மேலும் மகாலட்சுமி வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி பள்ளியின் முதல்வர் சுமன், நெல்லை நாடார் மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப்பள்ளி முதல்வர் ஜூலியஸ் சீசர், செயலாளர் பிரபு நாடார், ராமச்சந்திரா பப்ளிக் பள்ளியின் முதல்வர் பிரியா ஸ்ரீதரன், சட்டம் ஒழுங்கு பிரிவு காவல் ஆய்வாளர் ராஜேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். இதில் நியூஸ் 7 தமிழ் இயக்குனர் வேல்முருகன் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார். இந்த சிலம்பம் இன்னும் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். நம்ம விளையாட்டுல எல்லா போட்டிகளிலும் சிலம்பம் இடம்பெற வேண்டும். ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் சிலம்பம் போகணும். ஏன்னா ரொம்ப தொன்மையான ஒரு விளையாட்டு இது. எல்லாருக்கும் சிலம்பம் எப்படி அறிமுகமானதுன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் சுழட்டி அடிக்கிறத வச்சுதான் சிலம்பம் எல்லாருக்குமே பரிச்சயமானது. இன்னைக்கு குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க வரைக்கும் சிலம்பம் ஆடுறது உடல் நலத்திற்கும் அது நல்லது. ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு கூட சிலம்பம் நல்லது. அதனால் அந்த குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்காக அவர்களுக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமராக வந்ததற்கு பின்பு விளையாட்டு ஊக்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதிகமான பேர் ஒலிம்பிக்ஸ்க்கு போயிருக்காங்க. ஒலிம்பிக்ஸில் அதிகமான மெடல்களை நம்ம வாங்குகிறோம். பேரா ஒலிம்பிக்ஸ்லையும் மெடல்கள் அதிகமாக வாங்கி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே ஒலிம்பிக் போட்டியை நடத்துவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருகிறோம். சிலம்பத்தை மிகப்பெரிய அளவில் தமிழக மக்களிடம் கொண்டு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள். மேலும் இன்றைக்கு சிலம்பக்கலை சிலம்ப ஆசான்கள் மிகவும் நலிவற்ற சூழலில் இருக்காங்க. அவங்களுக்கு அரசு உதவித்தொகை மாதந்தோறும் சுமார் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும். அதே மாதிரி இந்த சிலம்பக்கலையை வளர்க்கக்கூடிய ஆசான்கள் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிட்டாங்க. இப்போ ஏற்கனவே நம்மளுடைய தமிழர்களுடைய கலையான களரிக்கலை, வளரிக்கலை, இப்படி பல்வேறு கலைகள் பெருசாக சோபிக்காமல் அப்படியே மங்கிட்டு வருது. சிலம்பக்கலையும் அதுபோல் மங்கிவிடக்கூடாது. அதாவது உடம்பில் உள்ள அனைத்து நரம்புகளும் வேலை செய்ய, உறுதி செய்யக்கூடிய ஒரு கலை என்பது சிலம்பக்கலை. அரசு பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு சிலம்பக்கலையை கற்றுத்தர வேண்டும்.
அதற்கு அரசு சார்பாக ஒவ்வொரு பள்ளிகளிலும் சிலம்ப ஆசான்களை ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழக அரசிடம் வைக்கப்படுகிறது. இந்த கோரிக்கையை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று சிலம்ப கலை ஆர்வலரான நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அளவில் ஓப்பன் சிலம்பம் சாம்பியன்ஷிப் நடத்திட்டு இருக்கோம். சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்திருக்காங்க. கடந்த ஒரு 13 வருடங்களாக நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். எங்களுடைய அசோசியேஷன் பேர் வீரக்கலை தென்னிந்திய சிலம்ப கலைக்கூடம். இதுக்கு வந்து நிர்வாகர் வந்து பெருமாள் அண்ட் சிவராமன் தலைமை தாங்கி பெரிய அளவில் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்ட்ரிக்ட் விளையாண்டு, ஸ்டேட் விளையாண்டு, நேஷனல் லெவலில் விளையாண்டு வரக்கூடிய பசங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல அங்கீகாரத்தையும் இந்த ஸ்டேஜில் நாங்கள் வந்து கௌரவிப்போம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. இது நாங்கள் இயர் வந்து எங்களுடைய இது விளையாட்டு முறையில் ஜெயிச்சு வர்றவங்கள நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் டிராஃபியும் சரி, கவர்மெண்ட் அளவுக்குள்ள ஆர்டிஎஃப் பிடிஎஃப் மேட்ச்லையும் சரி வின் பண்ணுறாங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது எங்கள் மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக நாங்கள் நடத்துகிறோம். இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 வருடங்களாக எங்கள் மாணவர்கள் வந்து அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு மேட்ச் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுனால தான். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி. நான் இங்கே வந்தது சினிமா டோர்னமெண்ட்டுக்காக. இங்கே ஜாலியாக இருந்துச்சு. நானும் சுற்றி என்னது ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்க வந்திருக்கேன். நான் இன்னைக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிட்டேன். எங்கள் அம்மா சந்தோஷப்படும். அடுத்த டபுள் ஸ்டிக், சுருள் அப்படிலாம் ஃபைட்டு, நடுகொம்பு அதெல்லாம் பண்ணணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு இந்த ஸ்டேட் லெவல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே நான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. நான் கராத்தேவும் போகிறேன், இதுவும் போகிறேன். அதனால் எனக்கு ரெண்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு 5 மினிட்ஸ் சிலம்பம், மீதி எல்லா நேரமும் படிப்பேன், கொஞ்ச நேரம் விளையாட்டு, அந்த மாதிரி நான் பிரித்து வச்சுப்பேன். சிலம்பம்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனால எனக்கு நிறையா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. நல்லா பண்ண முடியுது. எனக்கு சிலம்பம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். பேக் ரொட்டேஷன், ஃப்ரண்ட் ரொட்டேஷன் எல்லாம் பண்ண போகிறேன். கன்ஃபார்மாக நான் போகிறேன். பேக், ஃப்ரண்ட் எல்லாமே ட்ரைன் அப் பண்ண போகிறேன். சிலம்பமில் நடுக்கம்பு, நெடுக்கம்பு, ரெட்டக்கம்பு பண்ணுவேன். நான் சிலம்பத்தில் ஒரு அச்சீவ்மெண்ட் எடுக்கணுங்கிறதுக்காக. அடுத்தடுத்து நான் நெக்ஸ்ட் லெவல் பண்ணிட்டுருப்பேன். ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, சுருள், ஸ்டிக் ஃபைட் இதெல்லாம் பண்ணுவேன். நான் வந்து 4 வருஷமாக கற்றுட்ருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது.